ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஷிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக, அதாவது எல்லாருக்கும் அந்த டவுட்ஸ் இருக்கும், சின்ன குட்டி குட்டி டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகணும் அப்படின்றதுக்காக இது நம்ம யூடியூப்லேயோ ஒரு கிளியர் டவுட் அப்படின்ற ஒரு செஷனை அவங்களுக்கு கொடுக்குறேன். அதாவது இந்த போன மாதம் கொஞ்சம் கம்யூனிகேஷன் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு எனக்கும் அவங்களுக்கும். அதனால் சரி எல்லாருக்கும் தனித்தனியாக என்னால் கிளியர் பண்ண முடியல. ஸோ இந்த ஒரு வீடியோவை போட்டால் அவங்களுக்கு எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ போட்டுறேன். ஸோ கொஞ்சம் உங்களுடைய ப்ராக்டிஸை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் மே அல்லது ஜூனில் வந்து திரும்ப நம்ம எல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி. இதில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ட்ராப்பில் போயிட்டு மாட்டிக்கினாங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி ட்ராப்பில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள், அந்த சில விஷயங்களை மறந்துட்டதுனால வந்து பிரச்சனை அது. அதாவது அந்த லைவ் மார்க்கெட்டில் வந்து அந்த ஞாபகம் வர்றதில்ல. உங்களுக்கு என்ன கவனிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப் அப்பில் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, கேப் அப்பில் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ஸோ இதில் எப்படி நம்ம இந்த ட்ராப்பில் என்னென்ன வளவிருக்கிறாங்க அப்படின்றத பார்த்தாங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து இந்த ஃபஸ்ட்டு அந்த 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமோட கேண்டில் பார்த்தீங்கன்னா சாலிடாக உங்களுக்கு இந்த 95% உங்களுக்கு சொல்லும் இல்லைங்களா, கிளியராக வந்து சேல் சைடுக்கான ஒரு சிக்னல் கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு கேண்டில் பார்த்தீங்கன்னா சாலிட் பாடியோட க்ளோஸ் கொடுத்துருக்கு. ரைட், ஓகேங்களா? சரி, எங்கே இங்கே ட்ராப் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ளோஸ் கொடுத்த இடம் எந்த இடம் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். எல்லா வெபினார் ஸ்டூடெண்ட்ஸும் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். இந்த இடம் எந்த இடத்து? ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ். ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் என்னவா ஒர்க் ஆகும்? இந்த இடத்துல சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். அப்போது இந்த சப்போர்ட் நம்ம என்ன பண்ணணும்? இந்த இடத்துல இந்த சப்போர்ட் எடுத்த இடத்துல உங்களுக்கு இந்த மேலே பயமாக இருந்தது, இந்த இடத்துல எனக்கு பையிங் எடுக்க முடியல, இந்த இடத்துல எனக்கு பை பண்ண முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் ட்ரேட் பண்ணாமல் இருந்துக்கலாம். இந்த இடத்துல வந்து இந்த பை ட்ரேட் எடுக்காமல் அல்லது ஷார்ட்டும் பண்ணாமல் இருக்கலாம். என்ன மைண்ட் செட், அதாவது புதுசாக இன்னும் ஒரு கொஞ்ச நாள் தான், 1 மாதம் 1 மாதம் ஆச்சு, சரியாக கற்றுக்கல அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்துல சார் புல் பேக்கில் வந்து ஷார்ட்டிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தேன் சார், இந்த இடத்துல கொஞ்சம் சேல் பண்ணேன், இந்த கொஞ்சம் ஷார்ட் பண்ணேன், ஏன்னா மார்க்கெட் கீழே வந்துச்சு, கொஞ்சம் கரெக்ஷன் ஆகிட்டு இப்படி வரும்னு எதிர்பார்த்துனாங்க. இந்த கேப் அட்லீஸ்ட் இங்கே வந்து வெளியே வந்துடலான்னு பார்த்தோம், இல்லை நெக்ஸ்ட் டார்கெட் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடணும், இங்கே வெளியே வரலான்னு பார்த்தோம், இங்கே வர முடியல. ஓகே, அந்த மைண்ட் செட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நீங்கள் அப்படி ஒரு வேலை இருந்தீங்க அப்படின்னா வெரி குட், நீங்கள் எதிர்பார்த்து ரைட், நல்ல விஷயம். அப்போ நமக்கு சப்போர்ட் எங்கே இருக்குதுங்க? இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் வந்து கரெக்டானதான் நம்ம வந்து ஷார்ட் பண்ண முடியும் இல்லையா? அப்போ ட்ரெண்ட் லைனை கட்டாமல் எப்படி நீங்கள் ஷார்ட் பண்ணலாம்? தப்பு தானே? ஸோ இந்த மாதிரி ட்ராப் சாலிட் சேல் சிக்னல் கொடுத்துச்சு, திரும்ப நேரம் மேலே போச்சு, மேலே போய்ட்டு என்னாச்சுங்க, திரும்ப எல்லாருக்கும் நான் மேலே போகிற டேயோட ஹையை பிரேக் பண்ண போகிறேன் அப்படின்னு காமிக்குது. நிறைய பேர் பை பண்ணுறாங்க. இங்கேயும் லாஸு, இங்கேயும் லாஸ் பை பண்ணிவிட்டு. ஸோ எஸ்எல்லாம் எங்கே ட்ரிகர் ஆகுது? இதனுடைய லோஸில் எஸ்எல்லாம் ட்ரிகர் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொஞ்சம் கவனிங்க. ஏன் டெய்லி ஒரு ட்ரேட் அல்லது 2 ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா, எல்லா நாளும் நம்ம ஹீரோ ஆக முடியாது. சில நாளில் நம்ம அக்செப்ட் பண்ணணும், சில நாளில் நம்ம ஹீரோ இல்லை. எல்லா நாளும் நம்மளால் ஹீரோ ஆக முடியாது. ஸோ அக்செப்ட் பண்ணணும். ஒன்று இங்கே ஒரு என்ன சொல்ல, ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் சீக்கிரம் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு இடம் புல் பேக் கிடச்சிருக்கு, நம்ம ஷார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இடமும், ப்ளஸ் நேரத்தில் வந்து டேயோட ஹையை பிரேக் ஆகிட்டு மேலே போகுது அப்படின்ற ஒரு எண்ணமும் என்னது இன்றைக்கி தவறாயிட்டு. ட்ரெண்டு அப்பில் போகுது, டேயோட ஹையை பிரேக் ஆகுது, இப்போ இந்த இடத்துல பை பண்ணுறீங்க. அப்போது ட்ராப் உங்களுக்கு எங்கே வைக்கிறாங்க? எல்லா மார்க்கெட் மேலே போகுது, அப் ட்ரெண்டில் போகுதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஸ்விங் லோவை ஸ்டாப் லாஸாக ஹிட் பண்ணுறாங்க. இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் இந்த இடத்துல பை எடுத்தீங்க அப்படின்னா எப்படி பை எடுப்பீங்க? அதில் ஒன்லி டே ஹை பிரேக் ஆகுது, அதனால் பை எடுத்துடலாமா? என்ன சொல்லியிருக்கோம் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் போட்டிருப்பேன். பிரேக் அவுட் ஆனால் ரீடெஸ்ட்காக வெயிட் பண்ணுங்கள். ரீடெஸ்ட் ஆனதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆனால் தான் பை எடுங்க. இதெல்லாம் வந்து இதெல்லாம் ட்ராப்பு. உங்களை ஏமாற்றுவாங்க. ஒரு ஹை பிரேக் ஆகுது, மேலே போகுது, டேவோட ஹையை கட் ஆகுது, மேலே போகுது, பை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்றைக்கி டேவோடைய லோ பிரேக் ஆகுது செல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ட்ராப்லேருந்து தயவு செஞ்சு தப்பிச்சுக்குங்க. அப்போ என்ன பண்ணணும்? நான் உங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் கைட் பண்ணணும், எல்லாத்தையும் அப்ளை பண்ணுங்கள். அந்த இடத்துல அப்ளைன்றது நான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸ்டார்டிங்கில் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது உங்களுக்கு கொஞ்சம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அந்த இடத்துல ஞாபகம் வராது. இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு நிறைய பேர் 1 2 3 சொல்லுவீங்க,
இப்போ நம்ம அதை 1, 2, 3 ஸ்டார்டிங்கில் சொல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த 2 எழுதணும், 3 எழுதணும், 4, 5, 6 அப்படின்ற விஷயம் வந்து கஷ்டமாக இருக்கும். இப்போது இன்றைக்கி வந்து ஒரு சர்வசாதாரணமாக வந்து என்ன பண்ணுவோம், 1 2 3 4 5 6ன்னு குழந்தைங்க சொல்லுவோம். இப்போ எல்கேஜி, யூகேஜி, அதுக்கு முன்னாடிலாம் நம்ம சின்ன வயசில் பார்த்திங்கன்னா ஐஇ அது மாதிரி நெக்ஸ்ட் அடுத்த என்ன வேர்டு வரும், அப்புறம் 1+1 போட்டால் என்ன வரும், 2+2 போட்டால் என்ன வரும், 3+2 இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ். அதே மாதிரி தான் இந்த விஷயத்தையும் நம்ம கவனித்து ட்ராப்லாம் எப்படி எஸ்கேப் ஆகணும், நம்ம எங்கே வந்து ஸ்டாப் லாஸ் போகணும் அப்படின்ற விஷயத்தையும் நீங்கள் கவனித்து ட்ரேட் எடுக்கணும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் இந்த வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய தெரிவிக்குங்க சார், நீங்கள் மே மாதம் சொல்கிறீங்க சார், அதுக்கு முன்னாடிலாம் ஆகாதா அப்படின்னு கேட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வெபினார் டீட்டெயில்ஸ் கூட டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்க மாதிரி லிங்க் கொடுத்துருக்க மாதிரி வெபினார் லிங்க்கை, அதாவது எப்படி இருக்கும், என்னென்ன மாதிரி கிளாஸஸ் போகும் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்க பாருங்கள். வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு எத்தனை நாள் கிளாஸஸ் போகும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஏன்னா இப்போது நம்ம வெளிநாட்டில் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து டே ஷிஃப்ட்டு, நைட் ஷிஃப்ட்டு, அப்புறம் டைமிங் மேட்ச் ஆகாது அப்படின்றதுக்காக அந்த ரெக்கார்டட் செஷனை வந்து கண்டென்ட் உங்களுக்கு கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் முக்கியமான காரணம் அது. ரெக்கார்டட் கண்டென்ட்டாக கொடுத்தோம் அப்படின்னா எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆகுது டேட்டு, இன்றைக்கி தான் லாஸ்ட் நாள், அடுத்த மாதம் ஸ்டார்ட் ஆகுது, இந்த வாரம் ஸ்டார்ட் ஆகுது அப்படிலாம் கிடையாது. ரெக்கார்டட் கண்டென்ட். நான் ஏன் உங்களுக்கு மே மாதம் அப்படின்னு சொன்னேன்னா, நீங்கள் ஒரு வேளை டவுட் எனக்கு கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக கொடுப்பேன். இப்போ சப்போஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், ஒரு 4 days 5 days டைம் எடுத்துக்குவேன். அதுக்கப்புறம் இந்த மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பேன். இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ரிப்ளைலாம் வரும். அதனால தான் உங்களுக்கு மே மாதம் சொன்னதை தவிர நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பம் தான் ஜாயின் பண்ணிங்க. நான் வேணான்னு சொல்ல வரல, ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா லைஃப் டைம் நமக்கு சப்போர்ட் இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 45 days கிளாஸஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு கம்யூனிகேஷன் வரணும், நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு புரியறதுக்கு வந்து அவ்வளோ நாள் ஆகும். ஓகே, உங்களுக்கு ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வேணுமா தான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கொடுக்கும். புரியல அப்படின்னா வாட்ஸ்அப் மூலமாக கேட்டு தெரிஞ்சுங்க. உங்களுக்கு என்ன உங்களுக்கு டவுட் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.